வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு எத்தனை முறை பிரதமர் மோடி வருகிறாரோ அந்த அளவிற்கு பாஜக தோற்கும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை கவலைக்கிடம், மருத்துவமனைக்கு விரைந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள். மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை வழங்கியது குறித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. வசதி படைத்தவர்களுக்கு அதன் அருமை தெரியாது என்று அமைச்சர் ஏ. வேலு பதிலடி. சென்னை, கரூர் என அனைத்து பகுதிகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் செந்தில் பாலாஜி. டாஸ்மாக் கடைகளில் அதிகமான தொகை வசூலிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தாங்களே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதை தினமும் நிரூபித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 16 வயதிலிருந்து அரசியலில் இருக்கும் நான் 50 ஆண்டு தொடர் உழைப்பால் இந்த இடத்திற்கு வந்ததாகவும் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற சக்திக்கு மீறி உழைப்பதாகவும், எத்தனை முறை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தாலும் அந்த அளவிற்கு வாக்கு வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடையும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதுபெரும் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் அடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதிகாலை முதல் மிகவும் மோசமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அவருடைய உடல்நிலையை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து கவலையடைந்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தனர். தொண்டர்களும் பொதுமக்களும் மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். அவர்களில் சிலர் துக்கம் தாங்க முடியாமல் கதறி அழுதனர். திமுக அரசு கொடுத்துள்ள 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை குறித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு அமைச்சர் ஏ. வேலு பதிலடி கொடுத்துள்ளார். அந்த 5000 ரூபாயை எதிர்பார்த்து நாட்டில் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருப்பதாகவும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணம் வங்கியில் செலுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சி.வி. சண்முகத்தை போன்ற வசதி படைத்தவர்களுக்கு இது தெரியாது என்றும் அமைச்சர் வேலு குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திமுக அரசு கொடுத்த 5000 ரூபாயை வைத்துக் கொண்டு மனைவியுடன் கணவன்மார்கள் உல்லாச பயணம் செல்லலாம் என்று சி.வி. சண்முகம் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதி பகிர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திமுக இதுவரை அழைக்கவில்லை என்று காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இடம்பெற விரும்புவதை மறைமுகமாக குறிப்பிட்ட அவர், பஞ்சாயத்து, உள்ளாட்சி, நகராட்சி தேர்தலில் அதிகார பகிர்வுக்கு திமுக ஒப்புக்கொண்டதாகவும் மேலும் தேவையான தொகுதிகளை கேட்டு பெறும் முடிவில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் சாதனைகளை, திட்டங்களை வீடுதோறும் கொண்டு சென்று கோவையில் 10 தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இருந்து வந்தாலும், குஜராத்திலிருந்து வந்தாலும், சேலத்திலிருந்து வந்தாலும் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றும், திமுகவினர் தடுப்பு ஆட்டம் ஆடாமல் அடித்து ஆட வேண்டும் என்றும், முதல் அடி நம்முடைய அடியாக இருக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். விஜய் தேவகுண்டா ராஷ்மிகா திருமணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜயின் தந்தை கோவர்தன ராவ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார். இஸ்ரேல் பயணத்தால் திருமணத்திற்கு செல்ல இயலாத பிரதமர் மணமக்களுக்கு வாழ்த்து அனுப்பியுள்ளார். இருவரின் வாழ்வும் அற்புதமாக இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வேலூரில் விஜய் பேசிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்ட வீடியோவால் தாவேகாவினர் தனக்கு மிரட்டல் விடுப்பதாக ஜூலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தனது கருத்தில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். தன்னை பழிவாங்க வேண்டும் என்றால் வீட்டில்தான் இருப்பேன் விஜயண்ணா என்றும், தனது குடும்பத்தை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் ஜூலி குறிப்பிட்டுள்ளார்.